ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடியூல் நம்பர் 4, அதாவது பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினுடைய யூனிட் நம்பர் 2 4th மாடியூல் நம்ம பார்க்க போகிறோம். We have completed 3 modules already. ஃபர்ஸ்ட் மாடியூலில் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசத்தினுடைய செயின் ஐசோமரிசமும் பொசிஷன் ஐசோமரிசம் பற்றி பார்த்துருக்கோம். மாடல் நம்பர் 2ல் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசத்தினுடைய ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம், ஆட்டோமரிசம், மெட்டமரிசம் பற்றி பார்த்தோம். சிமிலர்லி இன் மாடல் நம்பர் 3ல் ஸ்டீரியோ ஐசோமரிசத்தில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். So model number 4 we will be discussing about optical isomerism. What is stereoisomerism? Model number 3 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Stereoisomerism is exhibited by isomers having same molecular and structural formula but differing in spatial arrangement of atoms or groups. So இதைத்தான் நம்ம stereoisomerism சொல்கிறோம். So இந்த stereoisomerismத்தில் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. Stereoisomerism is divided into two types. So one is optical isomerism, another one is geometrical isomerism. So இந்த geometrical isomerism பற்றியும், ஸோ எப்படி geometrical isomerismத்தில் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து சேம் மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருந்தாலும் அதனுடைய ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் எப்படி வித்தியாசப்படுதுங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துருக்கோம். மெலிக் அண்ட் பியூமரிக் ஆசிட்ஸ் எக்ஸாம்பிள்ஸாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மாடல் நம்பர் 3ல் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் பற்றி இந்த மாடலில் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமரிசம்? Optical isomerism arises in organic molecules that contain a carbon atom attached to 4 different atoms or groups. எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது கிடையாது. ஸோ எந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கார்பனில் அதனுடைய 4 வேலன்ஸையும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அந்த கார்பனை தான் நம்ம சிரல் கார்பன்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் சிரல் கார்பன் இருக்கோ அந்த காம்பவுண்ட் தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஆர்கானிக் காம்பவுண்டாக இருக்க முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இது கார்பன். இந்த கார்பனுடைய ஒரு வேலன்ஸில் COOH இருக்குது, இன்னொரு வேலன்ஸில் ஹைட்ரோஜன் இருக்குது, ஸோ இன்னொரு வேலன்ஸில் CH3 இருக்குது, ஸோ இன்னொரு வேலன்ஸில் NH2 இருக்குது. அதாவது இதனுடைய 4 வேலன்ஸையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. A carbon with 4 different atoms or groups attached is called a chiral center. ஸோ இந்த சென்டரை வந்து நம்ம சிரல் சென்டர்னு சொல்கிறோம், அல்லது திஸ் கார்பன் இஸ் கால்டு சிரல் கார்பன். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் சிரல் கார்பன் இருந்தால், அதாவது சிரல் சென்டர் இருந்தால் அந்த காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். சிரல் சென்டர் இல்லைன்னா அந்த கார்பன் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கார்பனோட இங்கே CH அட்டாச் ஆகிருக்கு, இந்த பக்கம் COOHக்கு பதிலாக ஒருவேளை ஹைட்ரஜன் இருந்தால் இந்த கார்பனை நம்ம சிரல் கார்பன் சொல்ல முடியாது. ஸோ கார்பனுடைய 4 வேலன்ஸையும் 4 விதமாக இருந்தால் மட்டுமே அந்த கார்பனை வந்து சிரல் கார்பன், அந்த சென்டரை வந்து நம்ம சிரல் சென்டர்னு சொல்கிறோம். Chiral carbon attached to 4 different atoms or groups. So this carbon, so இதனுடைய 4 valencies different இருக்கிறதுனால this carbon is called as chiral carbon. So இந்த compound வந்து haptically active. இது வந்து dextro rotateன்னு சொல்றோம், இதை வந்து levo rotateன்னு சொல்றோம். அது வந்து எக்ஸாம்பிளோட நம்ம அடுத்து பார்க்க போறோம். So isomerism of organic molecules. So organic molecules எப்படி லைட்டை வந்து rotate பண்ணதுங்கிறத இந்த டயக்ராம்ல நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். This is a light source. இந்த லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த நார்மல் லைட் இஸ் ஒன் விச் வில் பி ஆசிலேட்டிங் இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த லைட்டை வந்து நம்ம வந்து காம்பவுண்ட் வழியாக பாஸ் பண்ண முடியாது. அதனால இதை வந்து பிளேன் போலரைஸ்டு லைட்டாக நம்ம மாற்றணும். அதுக்காக திஸ் லைட் இஸ் பாஸ் டு த்ரூ ஏ போலரைசர். ஸோ போலரைசர்லேருந்து வெளியில் வரக்கூடிய லைட் வந்து இஸ் எ பிளேன் போலரைஸ்டு லைட். பிளேன் போலரைஸ்டு லைட் இஸ் ஒன் விச் வில் பி ஆசிலேட்டிங் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஸோ இந்த லைட்டை தான் நம்ம வந்து சாம்பிள் வழியாக பாஸ் பண்ணுறோம். This is tube. இந்த டியூபுக்குள்ள சாம்பிள் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாம்பிள் வழியாக பிளேன் போலரைஸ்ட் லைட் பாஸ் ஆகுது. அந்த பிளேன் போலரைஸ்ட் லைட்டை நம்ம எடுத்துக்கிட்ட ஆர்கானிக் காம்பவுண்ட் எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுதோ அதை தான் நம்ம டிடெக்ட் பண்ண போகிறோம், பிளேன் போலரைஸ்டு லைட். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட காம்பவுண்டில் வந்து சில காம்பவுண்ட்ஸ் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து அதனுடைய ரொட்டேஷன் வேரி ஆகும். ஸோ அது ரைட் சைடு ரொட்டேட் ஆகுதா அல்லது லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுதா அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டயக்ராமில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லைட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை நம்ம நேரடியாக அப்படியே பயன்படுத்த முடியாது. அதை பிளேன் போலரைஸ்ட் லைட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த பிளேன் போலரைஸ்ட் லைட்டை தான் நம்ம சாம்பிள் வழியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் லைட் இஸ் கால்ட் பிளேன் போலரைஸ்ட் லைட் பிகாஸ் இட் இஸ் ஆசிலேட்டிங் இன் only one direction. So we'll take up the example. Lactic acid shows optical isomerism. இதான் லாக்டிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர். இந்த லாக்டிக் ஆசிட் வந்து இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஏன் லாக்டிக் ஆசிட் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா, ஸோ இது கார்பனை தான் சிரல் கார்பன் சொல்கிறோம், இல்லை திஸ் சென்டர் இஸ் கால்டு சிரல் சென்டர். ஸோ இதனுடைய 4 அட்டாச்மெண்ட், அதாவது இந்த கார்பனுடைய 4 வேலன்ஸையும் 4 விதமாக இருக்குது.
ஸோ ஒன்று வந்து OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு, இன்னொரு வேலன்ஸில் COH குரூப் இருக்குது, இன்னொரு வேலன்ஸில் ஹைட்ரஜன் இருக்குது, இன்னொரு வேலன்ஸில் CH3 இருக்குது. ஸோ இந்த கார்பன் இஸ் கால்டு சிரல் கார்பன். ஸோ இந்த சிரல் கார்பன் இருக்கிறதுனால லாக்டிக் ஆசிட் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ் ஆர்கானிக் காம்பவுண்ட், ரைட்? ஸோ லாக்டிக் ஆசிட்டுக்கு ஐ ஹவ் ரிட்டன் 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது ஸ்ட்ரக்சர் 1, இது ஸ்ட்ரக்சர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கார்பன் இருக்குது, இந்த கார்பனில் வந்து ஒரு வேலன்ஸில் வந்து OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு, செகண்ட் பேலன்ஸில் ஹைட்ரஜன் இருக்குது, தேர்ட் பேலன்ஸில் CH3 இருக்குது, ஃபோர்த்தில் வந்து COH இருக்குது. இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்ட்ரக்சரில் COH வந்து லெஃப்ட் சைடு இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சரில் COH வந்து ரைட் சைடில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு காம்பவுண்டுமே ஆக்டிகலி ஆக்டிவ் தான். ஆனால் எந்த காம்பவுண்ட் லைட்டை எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறதுங்கிறத நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இங்கேயும் COH இருக்குது, இங்கேயும் COH இருக்குது, இந்த பக்கம் H இருக்குது, இங்கே OH இருக்குது. பட் இந்த ஸ்ட்ரக்சரில் எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் OH இருக்குது, இந்த பக்கம் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ போத் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் சேம். இதை நம்ம ஆரம்பத்தில் டெஃபினிஷனில் பார்த்தோம். மாலிகுலர் ஃபார்முலா சேமாக தான் இருக்கும், ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் சேமாக தான் இருக்கும். ஒன்லி த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் வில் பி டிஃபரிங். ஸோ இந்த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் வந்து ரைட் சைடில் ஹைட்ரஜன் இருக்குது, செகண்ட் ஸ்ட்ரக்சரில் ரைட் சைட் OH குரூப் இருக்குது. ஸோ இப்போ நம்ம லாக்டிக் ஆசிட் வழியாக பிளேன் போலரைஸ் லைட்டை நம்ம பாஸ் பண்ணோம்னா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம பார்த்துருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து லைட்டை வந்து ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணுது, ரொட்டேட்டிங் த லைட் இன் கிளாஸ் வைஸ் டைரக்ஷன். ஸோ அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா, திஸ் இஸ் கால்டு டி லாக்டிக் ஆசிட். டி அப்படின்னா டெக்ஸ்ட்ரோ லாக்டிக் ஆசிட். டெக்ஸ்ட்ரோ லாக்டிக் ஆசிட் இஸ் ஒன் விச் ரொட்டேட் த பிளேன் போலரைஸ்ட் லைட் டு ரைட் டைரக்ஷன். ஸோ கிளாக் வைஸில் வந்து இது ரைட்டை வந்து ரொட்டேட் பண்ணிச்சுன்னா, ஸோ திஸ் இஸ் கால்ட் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. இந்த செகண்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, பட் ரெண்டு ஸ்ட்ரக்சருடைய மெல்டிங் பாயிண்ட் பாருங்க, ரெண்டுமே 26 டிகிரி சென்டிகிரேட் தான். ஒன்லி திங் அந்த ஹாப்டிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் தான். ஸோ இந்த காம்பவுண்ட் வழியாக நம்ம லைட் பாஸ் பண்ணுறப்போ திஸ் வில் பி ரொட்டேட்டிங் த லைட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்னா லேவோ லாக்டிக் ஆசிட்னு சொல்றோம். லேவோ லாக்டிக் ஆசிட் இஸ் ஒன் விச் ரொட்டேட் த பிளேன் ஆஃப் போலரைஸ்ட் லைட் டு லெஃப்ட் டைரக்ஷன், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் லைட்டை ரொட்டேட் பண்ணும், ரைட்? ஸோ லாக்டிக் ஆசிட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்குது. மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா எடுத்துக்கிட்டாலும் சேமாக தான் இருக்குது. பட் பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் OH குரூப் மட்டும் தான் வேரி ஆகுது. ஸோ ரைட் சைடில் ஹைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்ட் வந்து லைட்டை வந்து ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணுது, லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்ட் வந்து லைட்டை வந்து லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணுது. ஸோ ரைட் சைடில் லைட் ரொட்டேட் ஆனால் அது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. ஸோ லெஃப்ட் சைடில் ரைட் ரொட்டேட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் லேவோ ரொட்டேட்டரி லாக்டிக் ஆசிட். இந்த டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, லேவோ ரொட்டேட்டரி இந்த ரெண்டு காம்பவுண்டுமே 50-50 பிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா, ஸோ லைட் வந்து லெஃப்ட்லேயும் ரொட்டேட் ஆகாது, ரைட்லேயும் ரொட்டேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி காம்பவுண்டை வந்து நம்ம ரெசமிக் மிக்சர்னு சொல்லி சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் we discussed about optical isomerism exhibited by lactic acid. அதாவது ஸ்டீரியோ ஐசோமரிசத்தில் மாடல் நம்பர் 3ல நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பார்த்தோம். மாடல் நம்பர் 4ல நம்ம வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் எக்ஸிபிட்டட் பை லாக்டிக் ஆசிட் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி டார்டாரிக் ஆசிட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ பட் நமக்கு சிலபஸில் வந்து லாக்டிக் ஆசிட் மட்டுமே கொடுத்துருக்கிறதுனால நம்ம லாக்டிக் ஆசிட்டோட இதை ஸ்டாப் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ ரெஃபரன்ஸ் புக்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண புக்ஸ் தான். With this we will be completing model number 4.